Good morning, students. The next heading is format of total creditors account. Already we discussed total debtors account and bills receivable account. So both bills receivable account and total debtors account is prepared to find out credit sales. ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு தெரியணும், டோட்டல் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு தெரியும். அந்த டோட்டல் சேல்ஸ் கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சி கேஷ் சேல்ஸ் ரெண்டே ஆட் பண்ணி டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். அந்த டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் கூட சம்டைம்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறது. அடுத்து டெபிட் சைடில் நம்ம என்னென்ன ஐட்டம் போடுவோம்னா பர்ச்சேஸ் போடுவோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போடுவோம். அந்த பர்ச்சேஸ் அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் பர்ச்சேஸ். இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் நம்ம கேஷ் பர்ச்சேஸ் மட்டும்தான் பண்ணியிருப்போம், கிரெடிட் பர்ச்சேஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அதை வந்து தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சருக்கு பேர் தான் கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ நான் ஏற்கனவே இந்த 2 ஃபார்மெட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், இருந்தாலும் இப்போ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறேன். ஃபார்மெட் தெரியாமல் இந்த சாப்டரில் இந்த சம் எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ ரிவைஸ் த ஃபார்மெட் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், அடுத்து வந்து டோட்டல் கிரெடிட்டாஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். இப்போ டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் பாருங்கள், டெபிட் சைடில் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா சம்மில் வந்து டு கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்து செக் பெய்டு அப்படின்னு இருந்ததுன்னா டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுவோம். அடுத்து பில்ஸ் அக்செப்டட், அதுதான் வந்து நமக்கு பேலன்சிங் ஃபிகர் நம்ம கண்டுபிடிக்கிறது. இந்த டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதில் வர ஆன்சரை இங்கே கொண்டு வருவோம். அடுத்து டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட், டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட், அடுத்து டு பேலன்ஸ் கேரிட் ஆன் க்ளோசிங் கிரெடிட்டாஸ், டு கேஷ் பெய்டு அப்படின்னா டு கேஷ் அக்கௌண்ட், செக் பெய்டு இருந்ததுன்னா டு பேங்க் அக்கௌண்ட் போடுவோம், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இருந்தால் எடுப்போம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்தால் எடுப்போம், அடுத்து லாஸ்ட்டில் க்ளோசிங் கிரெடிட்டாஸ் எடுத்துப்போம். இதெல்லாம் டெபிட் சைடு வர ஐட்டம். இந்த டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் வந்து பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே கொண்டு வருவோம். அடுத்து கிரெடிட் சைடில் பாருங்கள், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் கிரெடிட்டாஸ். நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்லேயும் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்லேயும் டெபிட் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு வரும். பட் ஹியர் த டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் balance, opening creditors and opening bills payable account will be entered in the credit side of total creditors account. So by balance brought down enter பண்ணிடுவோம். அடுத்தது செக் டிஸ்ஆனர்ட் அப்படின்னு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து கிரெடிட் சைடில் பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். அடுத்து பில்ஸ் ஏதாவது டிஸ்ஆனர்ட் அப்படின்னு இருந்ததுன்னா பை பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுவோம். ஸோ பை பேலன்ஸ் brought down கிரெடிட் சைடில் எழுதிடுவோம். அடுத்து பை பேங்க் அக்கௌண்ட் செக் டிஸ்ஆனர்ட் இருந்ததுன்னா அதையும் எழுதுவோம். பில்ஸ் டிஸ்ஆனர்ட் இருந்தது அப்படின்னா பை பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இப்போ இந்த டெபிட் சைடு ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு கிரெடிட் சைடு 3 ஐட்டத்தை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்றது தான் பர்ச்சேஸ், அதுதான் கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சருக்கு பேர் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். இதுதான் ஃபார்மேட். அடுத்து டோட்டல் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். இப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஃபார்மேட் பார்த்துடலாம். அதே போல் தான் கிரெடிட் சைடில் வந்து பை பேலன்ஸ் brought down, இது ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள். அடுத்தது பை சன்ட்ரி கிரெடிட்டாஸ் பில்ஸ் அக்செப்டட், இது நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர். இப்போ டெபிட் சைடில் 3 ஐட்டம் தான். டு கேஷ் பெய்டு பில்ஸ் பேயபிள் பெய்டு அப்படின்னு இருக்கும், அதுதான் டு கேஷ் அக்கௌண்ட். அடுத்து பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர்ட் இருந்ததுன்னா டு சன்ட்ரி கிரெடிட்டாஸ். அடுத்து டு க்ளோசிங் சன்ட்ரி பில்ஸ் பேயபிள், அதுதான் டு பேலன்ஸ் கேரிட் ஆன். ஸோ டெபிட் சைடில் 3 ஐட்டம். பில்ஸ் பெய்டு அப்படின்னு இருந்ததுன்னா டு கேஷ் அக்கௌண்ட்,
பில்ஸ் டிஸ்ஆனர்டு இருந்தால் டு சன்ட்ரி கிரெடிட்டாஸ். அடுத்து க்ளோசிங் பில்ஸ் பேபிள் டு பேலன்ஸ் கேரிடவுன். இந்த 3 எழுதுகிறோம். கிரெடிட் சைடில் ஒரே ஒரு ஐட்டம் தான், பை பேலன்ஸ் ப்ராடவுன் மட்டும்தான் வரும். இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுதான் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், பில்ஸ் அக்செப்டட். ஸோ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து கிரெடிட் சைடில் வரும், பை சன்ட்ரி கிரெடிட்டாஸ். பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் கண்ணை மூடிட்டு 3 ஐட்டம்ஸ் தான், டு கேஷ் அக்கௌண்ட், டு சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், டு பேலன்ஸ் கேரிட். கிரெடிட் சைடில் ஒரே ஒரு ஐட்டம், ஓப்பனிங் ஐட்டம் மட்டும்தான் இது. ஸோ டெபிட்டில் இருக்கிற 3 ஆட் பண்ணி கிரெடிட்டில் ஒன்றை மைனஸ் பண்ணால் நமக்கு வரதான் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த சன்ட்ரி கிரெடிட்டாஸ் பில்ஸ் அக்செப்டட் தான் நம்ம பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த அமௌண்ட்டை தான் நம்ம அடுத்ததாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இப்போ ஃபார்மேட் பார்த்தாச்சு, டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட். இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ், ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் கேட்டிருக்கு. நமக்கு தெரியும் கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஐட்டம்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபார்மேட் வந்து தரவாக பைஹார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் நமக்கு சம்ஸில் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. என்ன இருக்குதோ கண்டிப்பாக ஓப்பனிங் கிரெடிட்டாஸ், க்ளோசிங் கிரெடிட்டாஸ் இருக்கும். அது இல்லாமல் சம் இருக்காது, அது இருக்கலாம். மித்த ஐட்டம்ஸ் வந்து நம்ம என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் எடுத்து எழுதி. இப்போ கிரெடிட்டாஸ் ஆன் 1st April 2018 இது வந்து ஓப்பனிங் கிரெடிட்டாஸ். அடுத்து ரிட்டர்ன் அவுட்வேர்டு. ரிட்டர்ன் அவுட்வேர்டு அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். தென் கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ். Then creditors on 31st March 2019. So only 4 items are given. இப்போ நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போட்டோம் அப்படின்னா 1st April அப்படிங்கிறது வந்து ஓப்பனிங் கிரெடிட்டாஸ், அது வந்து கிரெடிட் சைடில் வந்துடும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போட்டுட்டு 50,000. அடுத்து ரிட்டர்ன் அவுட்வேர்டு அப்படிங்கிறது டெபிட் சைடில் வரும், டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் அவுட்வேர்டு. அடுத்து டு கேஷ் பை டு கிரெடிட்டாஸ் அப்படின்னா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். தென் கிரெடிட்டாஸ் அண்ட் 31st March 2019 அது வந்து க்ளோசிங், அதுவும் டெபிட் சைடில் வரும், டு பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ இப்போ வந்து சம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் எழுதிட்டோம். ரெண்டு சைடுமே அக்கௌண்ட் அப்படின்னாலே திருப்ப சொல்கிறேன், டோன்ட் ஃபர்கெட் தட். அக்கௌண்ட் அப்படின்னாலே ரெண்டு சைடு எழுதணும். ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் டெபிட் சைடில், டு ரிட்டர்ன் அவுட்வேர்டு ஆர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அடுத்து டு பேலன்ஸ் கேரி டவுன். இது 3 சம்லே இருக்குது. ஓப்பனிங்கும் சம்லே கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட் சைடில் இருக்கிற 3 ஆட் பண்ணால் நமக்கு 2,36,000 வருது. ஆனால் கிரெடிட் சைடில் ஒன்லி வி ஹாவ் 50,000. ஸோ 2,36,000லேருந்து இந்த 50,000 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 1,86,000. அதுதான் கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ மெயினாக டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா டு ஃபைண்ட் அவுட் கிரெடிட் பர்ச்சேஸ். அடுத்து டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? கிரெடிட் பர்ச்சேஸையும் கேஷ் பர்ச்சேஸையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் பர்ச்சேஸ் கிடைக்கும். இந்த 2 பாயிண்ட் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சு. அடுத்து பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டு நம்ம இப்போ தான் ஃபார்மேட் பார்த்தோம். இப்போ இந்த சம்மை பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் பர்ச்சேஸ். டோட்டல் பர்ச்சேஸ் கேட்டது. அப்போ டோட்டல் பர்ச்சேஸ் அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸும் கிரெடிட் பர்ச்சேஸையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் பர்ச்சேஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து சம்மில் கேஷ் பர்ச்சேஸஸ் இருக்குது, ஆனால் கிரெடிட் பர்ச்சேஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். பட் இங்கே சம்மில் பாருங்கள் டோட்டல் கிரெடிட்டாஸ் ஐட்டம் மட்டும் கொடுக்கல, பில்ஸ் பேபிள் 1st April க்ளோசிங் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி பில்ஸ் அக்செப்டட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஐட்டம்ஸ் பாருங்கள். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அண்ட் 1st April 2017 ஓப்பனிங் கிரெடிட்டாஸ். பில்ஸ் பேபிள் ஆன் 1st April 2017 ஓப்பனிங் பில்ஸ் பேபிள். பெய்ட் கேஷ் டு கிரெடிட்டாஸ், அப்போ கேஷ் பெய்டு. அடுத்து பெய்ட் ஃபார் பில்ஸ் பேபிள், பில்ஸ் பெய்டு இருக்குது. பர்ச்சேஸ் ரிட்டர்ன், கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது. கிரெடிட்டாஸ் ஆன் 31st March 2018 அப்படின்னா க்ளோசிங் கிரெடிட்டாஸ்.
Then bills payable on 31st March 2018. Closing bills payable. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா அந்த ஆன்சரை கொண்டு போய் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் போட்டு டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் அதை போஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட். இப்போ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரெடிட் சைடில் வந்து ஒரே ஒரு ஐட்டம் மட்டும்தான் வரும், ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள். இப்போ ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பில்ஸ் பேயபிள் on 1st April 2017 60,000. ஸோ பை பேலன்ஸ் brought down என்ட்ரு பண்ணிட்டோம். அடுத்தது நமக்கு என்ன வருது பில்ஸ் பேயபிளில் பாருங்கள். டெபிட் சைடில் டு கேஷ் அக்கௌண்ட் ஆர் பேங்க் அக்கௌண்ட் பில்ஸ் பேயபிள் பெய்டு அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே நமக்கு பில்ஸ் பேயபிள் பெய்டு எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பெய்ட் ஃபார் பில்ஸ் பேயபிள் 1 lakh. ஸோ அதை என்ன எழுதுமோ டு கேஷ் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் பில்ஸ் பெய்ட் 1 lakh. அடுத்து செகண்ட் அக்கௌண்ட் ஃபார்மெட்டில் என்ன இருக்குது பாருங்கள். டு சன்ட்ரி கிரெடிட்டாஸ் பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர்ட் அப்படின்னு இருக்குது. ஆனால் சம்மில் பாருங்கள் பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அந்த ஐட்டம் எடுக்க தேவையில்லை. இருந்தால் ஃபார்மெட்டில் இருக்கிற ஐட்டம் இருந்தால் சம்மில் எடுப்போம், இல்லைன்னா விட்டுருவோம். அடுத்து தேர்ட் ஐட்டம் பாருங்கள். டு பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் வந்து எவ்வளோ இருக்குன்னா 80,000. அதான் இங்கே எழுதுகிறோம் டு பேலன்ஸ் கேரி டவுன் 80,000. ஸோ யூஸ்வலாக ஃபார்மெட்டில் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் 3 ஐட்டம் நம்ம பார்த்தோம். டு கேஷ் அக்கௌண்ட் பில்ஸ் பெய்ட், டு கேஷ் அக்கௌண்ட் பில்ஸ் டிஸ்ஆனர்ட், டு பேலன்ஸ் கேரி டவுன். பட் இந்த சம்மில் என்ன இல்லைன்னா பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர்ட் இல்லை, அதனால் அதை விட்டுட்டு டெபிட் சைடில் 2 ஐட்டம் எடுத்திருக்கோம். கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் brought down ஓப்பனிங் மட்டும். இப்போ டெபிட் ஆட் பண்ணி கிரெடிட்டில் இருக்கிற ஐட்டத்தை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது பில்ஸ் அக்செப்டட் அமௌண்ட், அதான் சன்ட்ரி கிரெடிட்டாஸ். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிற பேர் வராது. அந்த ஆன்சரை வந்து என்ன எழுதுனா பை சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். எவ்வளோனா 1,20,000. டெபிட் சைடு 1,80,000, கிரெடிட் சைடில் 60 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் 1,20,000, தட் இஸ் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். இதை வந்து நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் இந்த 1,20,000 நம்ம போஸ்ட் பண்ணோம். அடுத்து டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் பாருங்கள். டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் எப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பை பேலன்ஸ் brought down இது மட்டும்தான் வரும். இங்கே வந்து நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து கிரெடிட் சைடில் வரும், கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ டெபிட் சைடில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐட்டம் என்ன இருக்குது, சன்ட்ரி கிரெடிட்டாஸ் என்ட்ரு பண்ணிட்டோம். பெய்டு பில்ஸ் பேயபிள் ஃபஸ்ட்டு அங்கே எழுதிட்டோம். அடுத்து பெய்ட் கேஷ் டு கிரெடிட்டாஸ். அப்போ அதை எப்படி என்ட்ரு பண்ணுவோம் அப்படின்னா டு கேஷ் பெய்ட், டு கேஷ் அக்கௌண்ட் 3,70,000. அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள். பெய்ட் ஃபார் பில்ஸ் பேயபிள் நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ இங்கே வராது. பர்ச்சேஸ் ரிட்டன். ஸோ அடுத்த ஐட்டம் வந்து டு பர்ச்சேஸ் ரிட்டன் 15,000. அடுத்த ஐட்டம் என்ன கொடுத்துருக்காங்க ஃபார்மேட்டில் பாருங்கள். ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டு கேஷ் அக்கௌண்ட் நம்ம எழுதிட்டோம், செக் இல்லை. அடுத்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இல்லை, பர்ச்சேஸ் ரிட்டன் எடுத்துட்டோம். டு பேலன்ஸ் கேரி டவுன் இருக்குது. ஸோ பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே எழுத போகிறோம். கேரி டவுன் வந்து கிரெடிட்டாஸ் on 31st March 2018 15,000. ஸோ இது ஃபுல்லாக எழுதியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்ச சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 1,20,000 வந்து இங்கே டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் எழுதுகிறோம். ஸோ 4 ஐட்டம்ஸ் என்டர்ட். இப்போ இந்த 4 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 5,55,000 வருது. கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐட்டம் தான், பை பேலன்ஸ் brought down 75,000. ஸோ 5,55,000 minus 75,000 will get 4,80,000. அதுதான் கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ இந்த டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சருக்கு பேர் கிரெடிட் பர்ச்சேஸ். இங்கே வந்து பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் கிடைக்கிற ஆன்சரை டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வருவோம். அந்த பில்ஸ் பேயபிள் வந்து நமக்கு கிரெடிட் சைடு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அதை என்ட்ரு பண்ணும்போது டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் என்ட்ரு பண்ணுவோம். அடுத்த ஸ்டெப் வந்து டோட்டல் பர்ச்சேஸ். நம்ம சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் அவுட் டோட்டல் பர்ச்சேஸ். ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ்.
இப்போ இந்த கேஷ் பர்ச்சேஸ் வந்து நமக்கு சம்லே கொடுத்துருக்காங்க 3,20,000. கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 4,80,000. ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் கிடைக்கிறது 8 lakhs. இதுதான் வந்து டோட்டல் பர்ச்சேஸ்.